வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம 10வது கிளாஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தற்கால தமிழ்நாட்டு வரலாறு 10வது கிளாஸ். ஓகேவா? ஆல்ரெடி 9 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. எவ்வளோ டேஸில் இந்த வீடியோஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேவா? இன்னும் கம்மியாக தான் இருக்கும். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் பண்ண பிடிஎஃப் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இது வரைக்கும் ஒரு சின்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு மட்டும் ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்டில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ முடிஞ்சால் நான் வந்து ஒரு வைவா மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? ஃபைன். உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர். நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகத்தில் இருக்கிற நந்திமலையில் ஆசிரமம் யார் நிறுவியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ சேரம்நான் தேவியில் பரத்வாஜ ஆசிரமம் அப்படிங்கிறது வாவேசு ஐயர் நிறுவியிருப்பார். அதே மாதிரி கர்நாடகத்தில் நந்திமலை ஆசிரமம் அப்படிங்கிறது யாரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற ஒரு நூல், இது யார் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லணும். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூல் யாரால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1909 சென்னையில் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறத 2 பேர் சேர்ந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேரோட பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லணும். ஓகேவா? ஸோ பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 யார் 2 பேர் சேர்ந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒரு கோட் சொல்கிறேன். இந்த கோட் யார் சொன்னது அப்படின்னு சொல்லுங்கள். இந்தியை ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 17வது பகுதியை கிழித்து அரபிக்கடலில் வீசணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப முக்கியமான கோட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ இது யாரோட கோட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஒரு 5 கொஷின் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இன்றைக்கான வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் ஆட்சி. ஸோ காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது 1954லேருந்து 63 வரைக்கும் இருந்திருக்கும். ஒரு 9 ஆண்டுகள் அப்படிங்கிறது காமராஜர் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி யாரை பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி அவர்களை பார்த்துருப்போம். ராஜாஜி அவர்களோட பீரியட் வந்து 2 டைம் வந்திருக்கும். ஒன்று 37 to 39, இன்னொன்று 52 to 54. ஸோ அந்த 52ல் அவர் வர்றப்போ தான் என்ன பண்ணுவாருன்னா குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ நேற்று நான் அதை சொல்லும்போது மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இப்போ குலக்கல்வி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா ரீசெண்டாக அதோட தொடர்புடைய ஒரு 2 ஸ்கீம் அப்படிங்கிறது வரும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஒரு ஸ்கீம் இருக்குது, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஸ்கீம் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதமரின் விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் தான். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரதமரோட விஸ்வகர்மா திட்டம். ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 வகையான கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு லோன் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம். ஓகேவா? அது வந்து செப்டம்பர் 17, 2023 நம்ம பிரதமர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு திட்டம் தான் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கலைஞரின் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம்தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான வேலை செய்கிறவங்களுக்கு. பட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 வயசு. பட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் 35 வயசு ஆகிருக்கணும். ஓகேவா? அதாவது கல்வி வந்து முழுசாக முடிச்சிருக்கணும். ஓகே, படித்து முடித்தவங்க. அதே மாதிரி அந்த தொழில் வந்து பற்றி ஆல்ரெடி 5 இயர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் செய்ய போகிறக்கூடிய தொழிலில். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறது, ஸோ லோன் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த நம்ம குலக்கல்வி திட்டம் பார்க்கும்போது அதோட ரீசண்டாக ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போது காமராஜர் ஆட்சிக்கு வரலாம். 1954 இருந்து 63 வரைக்கும். ஸோ காமராஜர் உழைப்பால் பணியால் தன்னலம் கடந்து நின்ற தகுதியால் உயர்ந்த ஒரு நல்ல தமிழ் மகன் அப்படின்னு சொன்னது யாருன்னா வாசே குழந்தைசாமி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு.
ஓகே, இப்போ வந்து காமராஜர். ஸோ காமராஜரோட இளமை பருவம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இவரோட பெயர் வந்து காமாட்சி. ஓகே, 1903 ஜூலை 15 அந்த டைமில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கீழே தான் விருதுநகர் இருந்திருக்கும். ஸோ அங்கே தான் இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருப்பார். இவரோட அப்பா பேர் குமாரசாமி, அம்மா வந்து சிவகாமி அம்மையார். ஓகேவா? ஸோ இந்த ஜூலை 15 தான் நம்ம தமிழ்நாட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எந்த வருஷத்துல இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இவர் ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருந்தார். அப்போ திடீர்னு அவரோட தந்தை, பாட்டனார் அவங்கெல்லாம் இறந்துடுறாங்க. அதனால பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்துறாரு. ஸோ நிறுத்திட்டு இவரோட சித்தப்பா கடையில் போய் ஒரு துணி கடையில் வேலைக்கு சேர்ந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் காமராஜருக்கு நாட்டு அரசியலிலும் சமூக சீர்திருத்தத்திலும் ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் தீண்டத்தக்காதோராக கருதப்பட்டு பல கொடுமைகளுக்கு உள்ளான ஈழவர்கள் பற்றி அறிய நேரிட்டது. அதாவது அவங்கள வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக வச்சுருந்துருப்பாங்க. கோவிலுக்குள்ளே நுழைய அனுமதிச்சிருக்க மாட்டாங்க, பர்டிகுலர் தெருக்களுக்குள்ளே செல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் 1924 என்ன ஆகுது அப்படின்னா வைக்கம் அறப்போராட்டம் நடக்குது. அதில் வந்து 1000ல் ஒரு ஆளாக காமராஜர் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி சுசீந்திர ஆலய நுழைவு போராட்டத்திலும் இவர் பங்கேற்றிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விடுதலை போராட்டத்தில் காமராஜர் அப்படின்னு பார்த்தோன்னா 1920லேருந்து 30 வரைக்கும் திருவனந்தபுரத்திலிருந்து விருதுநகர் திரும்பிய காமராஜர் இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ளும் நோக்கத்தோடு 1919 காங்கிரஸ் தொண்டராக சேர்ந்திருப்பார். எப்போ? 1919. ஸோ இதே டைமில் தான் வந்து பார்த்தோன்னா பெரியாருமே வந்து அரசியலுக்குள்ளே வந்திருப்பார். அந்த 1917-19 பீரியடில் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பார். அதே டைமில் தான் காமராஜரும் 1919 டைமில் வந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு. ஸோ 1920 அவருக்கு காந்தியை மதுரையில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் விருதுநகரிலும் மாவட்டத்திலும் காங்கிரஸை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுறாரு. அந்த டைமில் தான் யாரோட அவருக்கு தொடர்பு கிடைச்சிச்சு அப்படின்னா சத்தியமூர்த்தி அவரோட தொடர்பு கிடைக்குது. ஸோ அவரோட நெருங்கி பழகி அவரை வந்து தன்னோட குருவாகவே ஏற்றுக்கிட்டாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காமராஜரோட அரசியல் குரு யாருன்னு கேட்டால் சத்தியமூர்த்தி தான். அதே மாதிரி திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் காங்கிரஸ் கிளைகளை துவங்கியிருப்பார். ஸோ இப்போ கூட காமராஜர் நூலகம் அப்படிங்கிறது திருச்சியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? மதுரையில் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நூலகம், அண்ணாவோட நூலகம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஆல்ரெடி இருக்குது, 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் கோயம்புத்தூரில் வந்து பெரியார் நூலகம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து எந்தெந்த தலைவர்கள் பெயர், எந்தெந்த நூலகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டு மதுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பார். அதே போல் 1922 அப்போது காங்கிரஸில் இருந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தலைமையின் கீழ் செயல்பட்ட காங்கிரஸ் பேரவையின் செயலாளராக இருந்தார். 1922 காங்கிரஸ் பேரவையோட செயலாளராக இருந்திருப்பார். அந்த டைமில் காங்கிரஸ் யார் தலைமையில் இருந்திருக்கும் அப்படின்னா பெரியாரோட தலைமையில் இருந்திருக்கும். ஸோ மாநில காங்கிரஸ் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லா இவர் வந்து அறிமுகமாயிருப்பார். இந்த மாதிரி போராட்டத்தில் மீட்டிங்லலாம் கலந்துக்கிட்டு அதனால் நகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. விருதுநகர் நகராட்சி உறுப்பினராக 1922 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1924 காமராஜர் வந்து சத்தியமூர்த்தி கூட சேர்ந்து தேர்தல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத மேற்கொள்கிறாரு. ஸோ சைமன் குழுவை எதிர்த்து மறியல் போராட்டம் செய்தார். எப்போ? 1928 அந்த பீரியடில் உப்பு அற போராட்டத்தில் கலந்து கொண்டு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்படுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தலைவர் 1930 to 37 பீரியடில் 1930 அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்ட காமராஜர் 31 வந்து விடுதலை செய்யப்படுறாரு. இவருக்கு விருதுநகரில் ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுது. ஸோ அதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். யார்? காமராஜர். ஸோ காந்தி 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை மீறி சட்ட மறுப்பு போராட்ட வீரர்கள் மீது பழிவாங்கப்பட்டது. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன அப்படின்னா இப்போ கூட குரூப் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த ஒப்பந்தம் எதுக்காக போடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா
வன்முறையில் ஈடுபடாத எல்லாரையும், அதாவது வன்முறையில் ஈடுபடாமல் அகிம்சை வழியில் போராடி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உப்பு காய்ச்சிக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தோட மெயின் மோட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் வந்து பகத்சிங் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் எல்லாத்தையும். பட் அவங்கள வந்து விடுதலை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசினதாகட்டும், ஸோ அந்த மாதிரி அவங்க அகிம்சை அல்லாத வழியில் போராட்டம் நடத்தினால அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ காமராஜர் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் இதாச்சு. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆனதும் 1935 டிசம்பர் 20 விருதுநகரில் காங்கிரஸ் பொன் விழாவை சிறப்பாக கொண்டாடுறாரு. ஸோ 1885 ஆரம்பித்த காங்கிரஸ்க்கு 1935 பொன் விழா அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1936 ஜவஹர்லால் நேரு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ இந்த டேட் வந்து முக்கியமானது. சத்தியமூர்த்தியும் காமராஜரும் உடன் சென்றனர். அடுத்த ஆண்டே காமராஜர் சாத்தூர் தொகுதியிலிருந்து சென்னை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கான தேர்தலும் நடைபெற்றது. 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேர்தல் நடக்குது. ஸோ இந்த இதில் வந்து சத்தியமூர்த்தியெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணனால இவர் வந்து வின் பண்ணுறாரு. அந்த தலைவர் பதவியில் 16 ஆண்டுகள் வந்து நீடிச்சிருப்பார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியாளர்களை உருவாக்குபவர். ஸோ 1940 துவங்கப்பட்ட தனிநபர் அறப்போராட்டத்தின் போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் தமிழ்நாடு முழுவதற்குமான சத்தியாகிரகிகளோட பெயர் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்திக்கிறதுக்காக எங்கே போகிறாரு அப்படின்னா வர்தாக்கு போகிறாரு. பட் அவர் புறப்படுற டைமில் அவரை கரூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி வேலூர் சிறையில் அடைச்சிடுறாங்க. ஸோ சிறையில் இருக்கிறப்பவே அவர் வந்து விருதுநகர் நகர்மன்ற தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ சிறையிலேருந்து விடுதலை ஆகிட்டு தன்னோட பணிகளை மேற்கொள்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1942 ஆகஸ்ட் 8-9 ஆக்சுவலாக. ஸோ ஆகஸ்ட் 8-9 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இல்லையா, பம்பாயில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் நிறைவேற்றப்படுது. ஸோ அதில் வந்து அந்த வெள்ளையனே வெளியேறு போராட்ட தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. அதில் கலந்துக்கிட்டு ரிட்டர்ன் வர காமராஜரை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி எந்த சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னா அம்ரோலி அப்படிங்கிற சிறையில் வந்து அடைச்சிட்டு திருப்பி வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். அந்த டைமில் அவர் வந்து 3 ஆண்டுகால சிறைவாசம் அப்படிங்கிறத இருந்திருக்கும் அவருக்கு. ஸோ அவர் சிறையில் இருக்கிறப்பவே சத்தியமூர்த்தி வந்து இறந்துருப்பார் 1943. பட் அவர் ரிலீஸ் ஆனது 1945 தான். 1945 ஜூலையில் சிறையிலிருந்து திரும்பிய காமராஜர் கட்சி பணியில் கருத்துடன் செயல்படுறாரு. 46 நடைபெற்ற தேர்தலில் என்ன ஆகுது அப்படின்னா 205 இடங்களில் 165 இடங்களை காங்கிரஸ் கைப்பற்றியது. காமராஜர் சாத்தூர் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ ஆல்ரெடி வந்து சாத்தூர்லேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இப்போவும் சாத்தூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவரோட ஒரு ஆதரவோடு தான் பிரகாசமாகட்டும், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா எல்லாருமே சென்னை முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. அதாவது 1946 1950 வரைக்கும் இருந்த சிஎம் எல்லாமே பிரகாசம், ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா. ஸோ இந்த ரீசன்னால தான் இவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல்லையும் 2 பிஎம் வந்து வர்றதுக்கு இவர் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்கள பிஎம்மாக கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் இவரை வந்து கிங் மேக்கர்னு சொல்கிறாங்க. 1952 ராஜாஜி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிறாரு. ராஜாஜி பதவி விலகிய பின் காமராஜர் மீண்டும் மாநில காங்கிரஸ் தலைவரானார். ஸோ ராஜாஜி பதவி விலகினது எப்போ 1954 ஏப்ரல் 13. ஸோ அந்த தேதியில் காமராஜர் என்ன ஆகிறாரு, தமிழ்நாட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதில் இருந்து 1963 வரைக்கும் 9 ஆண்டு காலத்துக்கு காமராஜர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நேருவின் விருப்பத்துக்கு ஏற்ப தான் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகி அகில இந்திய காங்கிரஸோட தலைவராக ஆயிருப்பார். ஓகேவா, அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருப்பார். அது வந்து நேருவோட விருப்பத்தின்படி. ஸோ 1963 75 வரைக்கும் காமராஜர் மத்தியிலும் மாநிலத்திலும் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தார். 1969 காங்கிரஸ் பிளவுபட்டவுடன் காமராஜர் அமைப்பு காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து அதோட தலைவராக இருக்கிறாரு. இவர் 1975 அக்டோபர் 2 இறந்துடுறாரு. ஸோ இப்போ 1954 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இது ராஜாஜி வந்து பதவி விலகிடுறாரு. காமராஜர் வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேவா.
ஸோ முதலமைச்சரானதும் இவர் எந்த தொகுதியில் போட்டியிட்டு வின் பண்ணார் அப்படின்னா குடியாத்தம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. ஓகேவா? ஸோ என்ன பிளேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும், குடியாத்தம். இப்போ ராஜாஜி பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பதவி விலகிட்டார். ஸோ ஆல்ரெடி 37 to 39 அங்கேயும் 2 வருஷம் தான் இருந்திருப்பார், இங்கேயும் 52 to 54 2 வருஷம் தான் இருந்திருப்பார். அதனால இப்போ 2 வருஷம் இருந்தனால அவரோட அமைச்சரவை அப்படிங்கிறது அப்படியே தானே இருக்கும். ஸோ அந்த அமைச்சரவையை காமராஜர் அப்படியே வச்சுக்கிறாரு, அவங்களெல்லாம் மாற்றலை. அந்த ஒரு சின்ன சின்ன இலாக்கா மாற்றத்தோடு மற்றவங்க எல்லாத்தையும் வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கேரளா கர்நாடகான்னு சொல்லி பிரிக்கிறாங்கல்ல, அந்த டைமில் தான் 1956 வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ அமைச்சர்களோட எண்ணிக்கை இன்னும் 8 கம்மியாகுது. ஸோ காமராஜரின் அமைச்சரவை ஒரு கச்சிதமான அமைச்சரவையாக கருதப்பட்டது. ஏன் அப்படின்னா கம்மியான மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க, பட் எல்லாருமே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காமராஜர் வந்து எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதில் வந்து எந்த ஒரு அரசியல் தடை அந்த குறுக்கீடும் இல்லாத மாதிரி பார்த்துருப்பாரு. ஓகேவா? அதனால் அந்த அமைச்சரவை அப்படிங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு காமராஜர் முதலமைச்சர் ஆனபோது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். ஸோ ராஜாஜி போன்று மேலவை வழியாக செல்ல மறுத்து குடியாத்தம் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, குடியாத்தம் எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கம்யூனிஸ்டின் கோட்டையாக கருதப்பட்ட குடியாத்தம் தொகுதியில் காமராஜர் எளிதாக வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆவடி காங்கிரஸ் 1955 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ 1955 ஜனவரி 21-23 சென்னை ஆவடியில் இந்திய தேசிய காங்கிரஸோட 60வது பொது மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த மாநாட்டை யார் தான் தலைமை தாங்கி நடத்துனாங்க, பொறுப்பெடுத்து நடத்துனாங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான். ஸோ அந்த மாநாடு நடந்த வளாகத்துக்கு சத்தியமூர்த்தி நகர் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாரு. UN தேபர் தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். யார்? UN தேபர். ஸோ UN தேபர் இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். யூகோஸ்லேவியாவோட அதிபரான மார்ஷல் டிட்டோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 1955 ஆவடி காங்கிரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட தலைமை தாங்கினது UN தேபர். அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னா யூகோஸ்லேவியா அதிபரான மார்ஷல் டிட்டோ. அடுத்தது சோஷியலிச பாணி சமுதாயம். ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் தான் வரலாற்று சிறப்புமிக்க சோஷியலிச பாணி சமுதாயம், சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நேருவால் முன்மொழியப்பட்டு காமராஜரால் வழிமொழியப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்படுது. ஸோ இந்த என்ன சோஷியலிச பாணி சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கொள்கை, அதோட முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, பிரதான பொன் உற்பத்தி சாதனங்கள் சமுதாயத்துக்கு சொந்தமாக அல்லது அதன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். பொருள் உற்பத்தி படிப்படியாக துரிதப்படுத்தப்பட்டு அதிகரிக்கப்படும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய சொத்தும் செல்வமும் மக்களிடையே சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். தனியார் லாபத்தை விட சமுதாய பலனே மேல் என்பது இக்கொள்கையின் கருப்பொருளாக இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் தான் இந்த நோக்கங்கள் எல்லாமே. மொத்தமாக ஒரு சமதர்ம சமுதாய போக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அம்சங்கள் எல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஸோ காமராஜர் வந்து இந்த ஆவடி காங்கிரஸ் மூலமாக தேச தலைவர் அப்படிங்கிற நிலைக்கு உயர்றாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொடி கொளுத்து போராட்டம் 1955. ஸோ 1955 ஆகஸ்ட் மாதம் 1 தேதி இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடெங்கும் இந்திய தேசிய கொடியை எதிர்த்து போராட்டம் நடத்த போவதாக யார் அறிவிக்கிறாங்க? ஈவேரா வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இதனால் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காமராஜர் வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இந்தி வந்து இந்திய அரசாங்க மொழியாக இருக்குமே தவிர நம்ம நாட்டில் இருக்க எந்த பகுதியிலையுமே வந்து அதை வந்து கட்டாயப்படுத்தி திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் காமராஜருக்கு பெரியாருக்கு வந்து எப்போவுமே காமராஜரை பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தார். அந்த மாதிரி ரீசன்னால் பெரியார் வந்து எப்போவுமே காமராஜர் சொன்னதை கேட்பார். ஸோ அவர் காமராஜர் இப்படி உறுதி கொடுத்தனால பெரியார் வந்து அந்த போராட்டத்தை கைவிடுறாரு. அடுத்தது தட்சிண பிரதேச திட்டம். ஸோ 1950 மொழிவழி மாநில கோரிக்கை இந்திய அரசியலை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. இந்திய பிரிவினைக்கு பிறகு தேச ஒற்றுமை ஏற்படுத்துவதில் பிரதமர் நேரு வந்து குறியாக இருக்கிறாரு. ஸோ 1947 என்ன ஆகுதுன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சிருது. ஸோ இதனால் இப்போ பிரிஞ்சிருச்சு. அப்போ இனி வந்து தேசம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் குறியாக இருக்காங்க. அதுக்காக தான் மொழிவழி மாகாண சீரமைப்பை பரிசீலித்த SK தார் கமிஷனும்
ஜேவிபி கமிட்டியும் மொழிவழி மாநிலங்கள் அமைவதற்கு சாதகமாக இல்லை. நம்ம இது ஆல்ரெடி பாலிட்டியிலே பார்த்துருப்போம். தார் கமிஷனும் ஜேவிபி கமிஷனும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, மொழியை பேஸ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து பிற்காலத்தில் நிறைய ப்ராப்ளமை கொண்டு வரும். ஸோ அதனால் ஒரு நிர்வாக ரீதியாகவோ இல்லைன்னா மாநில எல்லையை அந்த எல்லை பரப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவோ மாநிலமாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் அமைக்கப்பட்டது 1953. ஓகேவா? அப்போ தனி மாநில கோரிக்கை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ மொழிவழி மாநிலத்துக்கு பதில் இந்தியாவை பெரிய நிர்வாக பகுதிகளாக பிரிப்பது பற்றி சில தலைவர்கள் கருத்து கூறினர். இப்போ 1953 ஏன் பிரிக்கிறாங்க? மெயின் ரீசனாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, பொட்டி ஸ்ரீராமுலு அவரோட உண்ணாவிரத போராட்டம். ஸோ அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருப்பார். அதனால தான் 1953 வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அவர் 1952 அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 58 நாட்கள் அப்படிங்கிறது உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார். ஸோ அந்த ரீசன்னால தான் ஆந்திராவை அந்த டைமில் பிரிச்சிருப்பாங்க. 1953 அக்டோபர் 1 ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது ராய் திட்டம். ஸோ மேற்கு வங்காளத்தை சேர்ந்த டாக்டர் PC ராய் சில தலைவர்களுடன் கலந்து பேசி மொழிவழி மாநில சீரமைப்புக்கு பதில் ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வர்றாரு. ஓகேவா? யார்? PC ராய். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 5 அல்லது இந்தியாவை மொழிவாரியாக பிரிக்கிறதுக்கு பதிலாக 5 அல்லது 6 பெரிய ஆட்சி பகுதிகளாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவரோட பிளான். ஓகேவா? ஸோ அது எப்படி 5 அல்லது 6 ஆட்சி பகுதியாக பிரிக்கிறது அப்படின்னா, இப்போ மேற்கு வங்கம், பீகார் இதை வந்து இணைச்சி ஒரு பெரிய மாநிலமாக உருவாக்கலாம். அதே மாதிரி தென்னிந்தியாவில் கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஸோ ஆந்திரா இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வச்சு தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 1956 அமிர்தசரஸில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் ராய் திட்டத்தின் அடிப்படையில் தட்சிண பிரதேசம் அமைப்பது பற்றிய தீர்மானத்தை கோவிந்த் வல்லப பந்த் அப்படிங்கிறவர் முன்மொழிய சுப்பிரமணியம் வழிமொழிகிறாரு. ஓகேவா? ஆனால் பட் அது வந்து ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் பெங்களூரில் காங்கிரஸ் கமிட்டி வந்து இந்த தீர்மானத்தை பரிசீலிக்கும் போது இதில் பெரியார் வந்து பெருசாக ஆர்வம் காட்டியிருக்க மாட்டார். ஓகேவா? அவரும் எதிர்த்திருப்பார். அண்ட் அதே மாதிரி நேருவும் காமராஜருக்குமே இதில் வந்து பெருசாக விருப்பம் இருக்காது. அதனால் இது வந்து அப்படியே கைவிடப்பட்டிருக்கும் ராயோட திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது சட்டப்பேரவை தேர்தல் 1957. ஸோ ராஜாஜியோட ஆட்சி காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே பதவி விலக நேரிட்டதால் காமராஜர் வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்கிறாரு. ஸோ தமிழ் மாநிலம் உருவாக்கப்பட்ட பின் சட்டப்பேரவை தேர்தல் 57 மார்ச் 31 நடத்தப்படுது. ஸோ நமக்கு வந்து 56 வந்து மாநில மறுசீரமைப்பு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. அதன்படி தமிழ்நாடு, சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தனியாக பிரிக்கப்படுது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதாவது கேரளாவில் அந்த பாலக்காடு மலபார் பகுதி வந்து கேரளா கூட இணைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப 57 வந்து இப்போ நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 205 இடங்களுக்காக இந்த தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த தேர்தலில் சில பிரதான கட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் பங்கேற்கிறாங்க. வழக்கம் போல் சுயேட்சைகளையும் பங்கேற்றனர். ஸோ கட்சிகளோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜர் தமிழரானதால் திமுகவின் பிரச்சார முழக்கமான காங்கிரஸ் பிராமணர்களின் கோட்டை முனை மழுங்கி போயிற்று. ஸோ தாங்கள் தமிழ் தேசியத்தின் தலைமக்கள் என்று தனிமைப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதனால் திமுக வந்து பிராமணர் ஆதிக்க பிரச்சாரத்தை விட்டு அதன் கவனத்தை பொருளாதார ஏற்றத்தாழ்வு பக்கம் திருப்பியது. ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, பிராமணர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேலே வைக்க முடியலை. ஏன்னா காமராஜர் வந்து ஒரு தமிழர். அதனால் டிஎம்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கவனத்தை வந்து ஏற்றத்தாழ்வு பக்கம் திருப்புறாங்க. ஸோ வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லி கோஷம் எழுப்புறாங்க. அதே போன்று தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்னிலைப்படுத்தவில்லை. யாவற்றுக்கும் மேலாக திராவிட கழக தலைவர் பெரியார் ஈவே ராமசாமி வழியை வந்து பச்சை தமிழர் காமராஜருக்கு ஆதரவளிக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெரியாருக்கு வந்து காமராஜருக்கு பெரியாரோட சப்போர்ட் வந்து எப்போவுமே இருந்துச்சு. ஸோ அடுத்தது தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, காங்கிரஸ் வந்து 204 இடங்களில் போட்டியிட்டு 151 இடங்களில் வெற்றி பெறாங்க. திமுக 112 இடங்களில் போட்டியிட்டு வெறும் 15 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ மற்றவங்க வாங்கின வாக்கு விகிதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் காமராஜர் சாத்தூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு.
இப்போ காமராஜரோட இரண்டாவது அமைச்சரவை அப்படிங்கிறது 57 இருந்து 62 வரைக்கும் இருக்குது. ஸோ இவரோட அமைச்சரவை அப்படிங்கிறது மெயினாக பக்தவச்சலம் உள்துறை, ஸோ சுப்பிரமணியம் நிதி அமைச்சர், வெங்கட்ராமன் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் எம்ஏ மாணிக்கவேலு நாயக்கர் வருவாய், கக்கன் பொதுப்பணித்துறை, வி ராமையா மின்சாரம், தூர்தம்மாள் சைமன் வந்து உள்ளாட்சி நிர்வாகம். இந்த மாதிரி எல்லாரையும் போட்டாச்சு. இப்போ 1957 என்ன ஆகுது அப்படின்னா ஜூலையில் முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெறாரு. இந்த வெற்றியை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா தேவர்களுக்கும் தலித்துக்கும் இடையில மோதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு ராமநாதபுரம் முழுவதுமே அந்த மோதல் அப்படிங்கிறது பயங்கரமாக பரவிடுச்சு. ராமநாதபுரம் ஆட்சியர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைதி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு 1957 செப்டம்பர் 10. ஸோ காங்கிரஸ் பிரதிநிதிகளும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி பிரதிநிதிகளும் இதில் கலந்துக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் 33 வயதான இம்மானுவேல் சேகரன் அப்படிங்கிறவர் வந்து பரமக்குடியில் கொல்லப்படுறாரு. ஸோ இந்த கொலை வந்து வன்முறை கலவரங்களில் முடிஞ்சிருக்கும். ஸோ இதில் 2 சாராருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. 1957 ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் நடந்த இந்த கலவரங்கள் வந்து ராமநாதபுர கலவரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அண்ட் இப்போ இது வந்து காமராஜருக்கு ரொம்பவே ஒரு வருத்தத்தை கொடுக்குது. ஸோ இதை பற்றி அவர் வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பார். இதை வச்சுட்டு அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் கொண்டு வந்திருப்பார். பட் அந்த வாக்கெடுப்பும் போது திமுக கலந்துருக்காது. ஸோ அந்த வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது. ஸோ அதை யார் கொண்டு வந்தாங்கன்னா கல்யாண சுந்தரம். அடுத்தது தமிழ்நாட்டு பெயர் மாற்ற போராட்டங்கள் 1957. மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பின்னரும் தமிழ்நாடு சென்னை மாநிலம் என்றே அழைக்கப்பட்டது. ஸோ சென்னை மாநிலத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்ய வேண்டுமானால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும். ஸோ இது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சென்னையை அதை வந்து வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அவரோட அவங்க அப்பாவோட நினைவாக அவர் தான் அந்த சென்னப்ப நாயக்கர். ஸோ அவரோட நினைவாக அவரோட பையன் வந்து சென்னை பட்டணம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருப்பாரு. அப்போ இது வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றணும்னா இந்திய அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வரணும். ஸோ தீர்மானம் நிறைவேற்றணும், அதை நாடாளுமன்றம் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ அந்த சட்டத்தை திருத்தி பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி விருதுநகருக்கு பக்கத்தில் உள்ள மணல்மேடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த சங்கரலிங்கனார் 1900 ஸோ இது வந்து டேட்டு தப்பு. ஓகேவா? சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். எப்போனா 1956. ஓகேவா? ஸோ எப்போ 1956 ஜூலை 27 வந்து தொடங்குறாரு. ஜூலை 27 இருந்து அக்டோபர் 13 வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 76 நாட்கள் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து யார் சொல்லியும் கேட்கல. ஜீவானந்தம் போய் பேசுகிறாரு, அண்ணாதுரை, பெரியார், ஸோ யார் சொல்லியும் கேட்கல. ஸோ அந்த 76வது நாள் வந்து இவர் வந்து உயிர் தியாகம் செஞ்சுருப்பார் 1956 அக்டோபர். ஓகேவா? 56 அக்டோபர். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் கழித்து ஆங்கிலத்தில் சென்னை மாநிலம் என்றும் தமிழில் தமிழ்நாடு அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ திமுக தொடர்ந்து சட்ட திருத்தத்தின் மூலம் ஆங்கிலத்திலும் தமிழ்நாடு என்றே அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பின்னாளில் 1967 அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி 69 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நேம் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ காமராஜர் ஆட்சியோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. நமக்கு தெரியும் காமராஜரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு மக்களோட மக்களாக இருந்து மக்களோட ஆதரவோட காங்கிரஸ் தலைவராகி மக்களின் மேம்பாட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாக்காளர்களோட நம்பிக்கையை பெற்று முழு முதலாக வந்து மக்களுக்காகவே உழைச்ச ஒரு ஆள்னா காமராஜரை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ தனிப்பட்ட முறையில் தன் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளாமல் ஊழலற்ற பொதுமக்கள் நலனை பெருக்குவதில் தான் இவர் வந்து ரொம்ப கவனம் செலுத்தியிருப்பார்.
நெக்ஸ்ட்டு பார்த்தா அனைவருக்கும் கல்வி. ஸோ நம்ம தான் படிக்காமல் போயிட்டோம், ஆனால் எல்லாரும் படிக்கணும், தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள் எல்லாரும் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லி காமராஜர் விரும்பியிருப்பார். அதனால தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்தது. வயது வந்த குழந்தைகளுக்கு கல்வி அளிக்காமல் வாக்குரிமை கொடுப்பதில் அர்த்தமில்லை அப்படிங்கிறத காமராஜர் தெரிஞ்சனால எல்லாருக்கும் ஆரம்ப கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ திட்டமிட்டால் மட்டும் போதாது, ஸோ அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட் அப்படிங்கிறதையும் ஒதுக்கி கல்விக்காக செலவிடப்பட்ட தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து யார் பொதுக்கல்வித்துறை இயக்குனராக நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா நேத்து சுந்தரவடிவேலு வந்து பொதுக்கல்வித்துறை இயக்குனராக நியமிக்கப்பட்டார். அவரோட தலைமையில் கீழே நிறைய கல்வி திட்டங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. மெயினாக ஒரு 3 சிறப்பு கூறுகள் அப்படின்னு இருக்குது. கல்வியில் பின்தங்கியுள்ள இடங்களுக்கு கல்வியை விரிவுபடுத்துதல், புதிய பள்ளிகளை திறத்தல், ஆரம்ப உயர்நிலை பள்ளி அளவில் கல்வி தரத்தை உயர்த்தல், பள்ளி வேலை நாட்களை 180லிருந்து 200ஆக உயர்த்துதல். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பள்ளி வேலை நாளை 180லேருந்து 200 உயர்த்தினது யார் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின். அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்வி திட்டங்கள். ஸோ இக்கல்விக் கொள்கைக்கு ஏற்ப பின்வரும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. காமராஜர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் வந்து அரை நாள் படிப்பு அரை நாள் தொழில் அப்படின்னு சொல்லி அந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுல, அது வந்து விலக்கி கொள்ளப்படுது. பூரண மது விலக்கை கொண்டு வந்ததால் ஏற்பட்ட வருவாய் இழப்பின் ஒரு பகுதியை சரி கட்டுறதுக்காக 6000 ஸ்கூல்ஸை ராஜாஜி வந்து மூடினார். அந்த 6000 ஸ்கூல்களும் மறுபடி திறக்கப்படுது. தமிழகத்தில் 15000 கிராமங்களில் 6000 கிராமங்களில் எவ்வித பள்ளியும் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் 300க்கு மேலே மக்கள் தொகை இருந்த கிராமங்கள்லாம் பள்ளிகள் அப்படிங்கிறது திறக்கப்படுது. இது நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம். அந்த 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு உயர்நிலை பள்ளி, 5 மைல் தொலைவில். ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 14000 புதிய பள்ளிகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டுச்சு. ஸோ ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கல்வி வளர்ச்சி 7%, ராஜாஜி ஆட்சியின் போது 12000 பள்ளிகள் இருந்திருக்கும். காமராஜரோட ஆட்சியின் போது 27000 பள்ளிகள் நல்ல நிலையில் செயல்பட்டன. ஸோ அந்த அளவுக்கு கல்விக்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. 6 வயசுலேருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் அத்தனையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ பிள்ளைகள் படிப்பை பாதியிலே நிறுத்தி விடாமல் இருப்பதற்காக தான் மெயினாக கிராமங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தினாங்க மக்களோட பங்கேற்போட. ஸோ இதுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மதிய உணவு திட்டம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்களாமா, அந்த ஒவ்வொரு வீடுகள் அந்த ஏரியாவில் இருந்த ஒவ்வொரு வீடுகள்லேருந்தும் டெய்லி வந்து அவங்க வந்து அரிசி போடுவாங்கள்ல சாப்பிட்றதுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து டெய்லி வந்து சேவ் பண்ணுவாங்களாமா. சேவ் பண்ணி அது வந்து ஒரு கொஞ்சம் அதிகம் ஆனதும் அதை வந்து கொண்டு போய் ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்து, ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டுட்டு இருந்திருக்குது. ஓகே, ஸோ இத்திட்டத்தின் விளைவாக 20000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மதிய உணவு வழங்கப்பட்டது. 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றனர். ஸோ அது இன்றைக்கு வரைக்குமே செயல்பட்டுருக்கு. அது போக ஸ்காலர்ஷிப் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. கரும்பலகை, மேஜை, நாற்காலி போட்டு கட்டுமான பொருட்கள் வழங்கப்பட்டன. மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களிடமிருந்து நன்கொடை பொருளாகவோ பணமாகவோ பெறப்பட்டது. ஸோ மக்களுமே வந்து நிறைய நன்கொடைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. பெற்றோரின் வருவாய் 1200க்குள்ளே இருந்துச்சுன்னா 10ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ மாவட்டம் தோறும் பள்ளி மேம்பாட்டு மாநாடுகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இம்மாநாடுகள் திருவிழாக்கள் போன்றே நடத்தப்பட்டன. இவை மக்களிடையே அமோக ஆதரவை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி விரிவாக்கம் அப்படிங்கிறது துவக்க நிலை, ஆரம்ப அந்த உயர்நிலை பள்ளி அதோடு நின்று விடாமல் கல்லூரி அளவுக்கு மேம்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி இந்த மாதிரி தொழிற்படிப்புகளில் சேரணும் அப்படின்னா மொத்த மதிப்பெண்ணை 50லேருந்து 150ஆக உயர்த்தியிருப்பார். இதனால் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் பெரிதும் பயனடைஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி மெயினாக வந்து ஆசிரியர் ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது யார் தான் அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா?
அடுத்தது மும்மொழி கொள்கை. ஸோ பள்ளிகளில் எந்த மொழிகளை கற்றுக் கொடுப்பது அப்படின்னு சொல்லி சர்ச்சை வந்தப்போ இந்திய அரச அமைப்பு சட்டப்படி இந்தி ஆட்சி மொழியாயிற்று. ஆனால் இந்தியை கட்டாய பாடமாக்குவதற்கும் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஸோ ஆனால் ஹிந்தி மொழியை கற்றுக்கிட்டால் வடநாட்டில் போய் வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இதுவும் இருந்துச்சு. அதனால காமராஜர் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ மும்மொழி கொள்கை மத்திய அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து உருவாக்கப்பட்டு தேசிய கொள்கை தீர்மானமாக வெளியிடப்படுது. இக்கொள்கையின்படி இந்தி பேசும் மாநிலங்களில் ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளோடு ஒரு தென்னிந்திய மொழியை கற்பிக்க வேண்டும். அதே போல் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஆங்கிலம், ஹிந்தியோடு ஒரு மாநில மொழியை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி. ஸோ ஒரு நாட்டோட இல்லை ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்தை வளர்த்தணும் அப்படின்னா மெயினாக விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சியை பொறுத்துள்ளது. அதனால் இவங்க விவசாயத்துக்குன்னு சொல்லி மெயினாக மின்சாரம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டுமான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? எல்லாமே காமராஜர் பீரியடில் செஞ்சு கொடுக்குறாரு. பைக்காரா நீர்மின் திட்டம் செயல்பட்டு கொண்டிருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். ஸோ அதன் விளைவாக கோவை மாவட்டத்தில் பல தொழிற்சாலைகள் துவக்கப்பட்டன. இதை பார்த்துட்டு காமராஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காமராஜர் பீரியடில் குந்தா திட்டம் நிறைவேற்றப்படுது. 1957 தொழில் அமைச்சராக பதவியேற்ற வெங்கட்ராமன் இதுக்கு மெயின் ரீசனாக இருந்திருப்பார். அதே மாதிரி கிராமங்களுக்கு மின் வசதி கொடுக்குறாங்க. மின்சார மோட்டார்கள் பொருத்தப்பட்டு நீர்ப்பாசனத்தை அதிகரித்து விவசாய உற்பத்தி அப்படிங்கிறது பெருக்கப்படுது. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமமாக கொடுத்து மின்சாரம் அப்படிங்கிறது மின்சாரத்தை பெறுறதுல தமிழ்நாடு ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக திகழ்ந்துச்சு. நெக்ஸ்ட் நீர்ப்பாசன திட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ ஆழியார் பரம்பிக்குளம் திட்டம், பவானி மணிமுத்தாறு, அதுக்கப்புறம் கீழ் பவானி திட்டம். ஸோ இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் கொண்டு வராரு. சாத்தனூர் கிருஷ்ணகிரி அணைகள் எல்லாம் கட்டப்படுது. ஸோ சாத்தனூர் கிருஷ்ணகிரி எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது போக சென்னை பண்ணையாள் சென்னை நில சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிறதும் கொண்டு வராங்க 1955. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் ஜெர்மனி முதலீட்டை பெற்று மத்திய அரசின் திட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கும். நெய்வேலி அனல்மின் திட்டம் ரஷ்யாவோட உதவி. ஸோ இது எந்தெந்த கண்ட்ரியோட உதவி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சென்னை ரயில்பெட்டி தொழிற்சாலை துவக்கப்படுவதற்கு சுவிட்சர்லாந்து உதவி தேவைப்பட்டது. ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர் தொழிற்சாலை இத்தாலிய நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்தது நீலகிரி. ஸோ நீலகிரி அந்த ஃபோட்டோ ஃபிலிம் உற்பத்தி தொழிற்சாலை இருக்குல்ல, அதுக்கு ஃப்ரெஞ்சு தொழில்நுட்ப உதவி. திருவெரும்பூர் கனரக தொழில்நுட்பம் அந்த கொதிகலன் தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, நந்தபாக்கம் அறுவை சிகிச்சை கருவி உற்பத்தி தொழிற்சாலை, இதெல்லாமே மத்திய அரசால் துவங்கப்பட்ட திட்டங்கள். அடுத்தது திருச்சி பெல்லு மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் பிற தொழிற்சாலைகள் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாரும் இயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆயில் ரிஃபைனரி அதுக்கப்புறம் பெல் இதெல்லாம் இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. இயர்ஸ் கொடுத்து கேட்குறேன்னா மேட்ச் பண்ண சொல்ல மாட்டாங்க. இதில் எது தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்பாங்க, இல்லை சரியாக மேட்ச் பண்ணியிருக்கிறது கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் நம்ம மாட்டிப்போம். அதனால் கொஞ்சம் இயர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இது இவ்வளோ மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு அது தனியாக ஒரு ஷார்ட்ஸில் வேணால் கொடுக்குறேன். அடுத்தது இப்படி இவரோட இதில் நிறைய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது மேம்பாடு அடையுது. பொருளாதாரமும் நல்லாவே மேம்பாடு அடையுது. ஸோ இவரோட பீரியடில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஐஐடி சென்னை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஐஐடி சென்னை. அடுத்தது ராமானுஜம் கணித நிலையமும் இவர் பீரியடில் தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொண்டை. ஸோ மக்களுக்காக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. அதாவது 1955லலாம் ராமநாதபுரம் வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த டைமில் அங்கே போயிட்டு மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செஞ்சுருப்பார். அதே மாதிரி சட்டப்பேரவை கூட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் எத்தனை முறை சிஎம்மாக இருந்திருப்பாருன்னா ஒரு 9 ஆண்டு காலத்தில் சிஎம்மாக இருந்தார் இல்லையா? இதில் 6 டைம் தான் சட்டப்பேரவையில் மொத்தமாக பேசியிருப்பார். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இப்போது பண்ணுற மாதிரி சட்டப்பேரவை புறக்கணிச்சிட்டு போகிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். எல்லாருக்குமே பேச வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்க பேசுனதை கேட்டுட்டு தனியாக விவாதம் தனியாக டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அழகிரிசாமி. ஸோ அழகிரிசாமி நீதித்துறையை சேர்ந்தவர். இவர் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு வந்து பிஏவாக இருந்திருப்பார். அதுக்கப்புறமா மாவட்ட நீதிபதியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி இது பண்ணியிருப்பார். பட் ஸ்டார்டிங்கில் இவரை வந்து இந்த மாதிரி பிஏவாக நியமிக்கிறதுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். பட் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ அமைச்சர் சுப்பிரமணியன் அழகிரிசாமி நியமனத்தை பற்றிய முழு விவரத்தையும் கொடுத்திருப்பாரு. ஸோ அதனால அந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் எல்லாம் செயலிழந்து போயிருக்கும். ஓகே, அதுக்கு பின்னாடி அவர் அழகிரிசாமி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த மாதிரி உயர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் புதிய பஞ்சாயத்து புரட்சி 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இந்த 1951 தான் நமக்கு என்ன ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு 1950 திட்ட கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க 1950. ஸோ 51லேருந்து 5 ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ மெயினாக சமுதாய வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் 1952 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. ஸோ இது வந்து நம்மளுக்கு 9th புக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1955 ஆவடி காங்கிரஸில் சோஷியலிச பணி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. 2வது 5 ஆண்டு திட்டத்தில் ஜனநாயக அதிகார பரவல் முறையின் கீழ் பஞ்சாயத்து ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இது கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி திட்டங்கள். ஸோ காமராஜர் ஆட்சியில் முதல் 2 5ஆண்டு திட்டங்களில் கூறப்பட்ட கிராம வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவை 1962. ஸோ இதில் வந்து இரட்டை உறுப்பினர் தொகுதிகள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கும். திமுக காங்கிரஸுக்கு எதிரான கட்சியாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டுச்சு. ஸோ வழக்கம் போல் பெரியார் வந்து யாரை தான் ஆதரித்தார்? காமராஜரை தான் ஆதரிக்கிறாரு. ஸோ இதுலேயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த எலெக்ஷனில் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து இந்த நடிகர்கள் அப்படிங்கிறவங்க சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் திரைப்பட நடிகர்கள் நடித்த வாக்குரிமை அப்படிங்கிற ஒரு தனியாக அந்த திரைப்படமே அந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1962 திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும். ஸோ காஞ்சிபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக நின்ன அண்ணாதுரை தனது சொந்த தொகுதியிலேயே நடேச முதலியாரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். மொத்தமுள்ள 206 இடங்களில் 130 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறாங்க 3வது முறையாக. ஸோ இப்போ முதலமைச்சர் காமராஜரின் 3வது அமைச்சரவை 62 வந்து அமையுது. ஸோ எந்தெந்த அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்தது காமராஜர் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த டைமில் காமராஜர் வந்து நேருவோட ஹைதராபாத்தில் சந்தித்து பேசுகிறாரு. நேரு ஹைதராபாத்துக்கு வரும்போது அப்போ காமராஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்து விலகி கட்சி பணிகளை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸை இன்னும் பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னனால நேருவும் அதை ஏற்றுக்கிட்டு காங்கிரஸ் அந்த பதவி விலகிறாரு. அண்டு காங்கிரஸில் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. மூத்த தலைவர்கள் எல்லாம் பதவி விலகிறாங்க. ஸோ காமராஜரும் பதவியிலேருந்து விலகிறாரு. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா காமராஜர் திட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. காங்கிரஸ் தலைவர். ஸோ இவர் வந்து அந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு 1963 சிஎம் பதவியை விலகினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் பிரதமர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு காமராஜர் தான் வந்து பெரிதும் காரணமாக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் 1967 தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்ட பேரவை தேர்தலில் காமராஜர் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் திமுக வேட்பாளர் ஸ்ரீனிவாசனால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1975 இவர் இறந்துடுறாரு. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா உழைப்பால் உயர்ந்த உத்தமர், சத்தியமூர்த்தியின் தன்மாற்று வடிவம், ஸோ கல்விக்குன்னு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு. ஓகேவா? கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்மவீரன், கல்விக்கண் திறந்தவர், கிங் மேக்கர் இதெல்லாம். அடுத்தது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி தமிழ் சமுதாயம் முன்னேறுவதற்கு முப்பெரும் கருவிகள் அப்படின்னு இவர் நம்பினார். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமராஜர் ஆட்சியில் நடந்த விஷயங்கள். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.